முன்னொரு காலத்துல தம்போத்பவான்னு ஒரு மன்னர் வாழ்ந்துட்டு வந்தாரு. தினம் தினம் அந்தணர்களை தன்னுடைய இருப்பிடத்துக்கு வரவழைச்சு என்ன விட பலசாலி யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்பாரு. அவங்க சொல்ற இல்லைங்கிற பதில தினம் தினம் கேட்டு கேட்டு கர்வம் தலைக்கேறி இருந்தாரு. ஒரு நாள் அந்த வழியா போன ஒரு அந்தணர், நரன் மற்றும் நாராயணன்னு 2 தவசிகள் இருக்காங்கன்னு, அவங்கள ஒருத்தர் கூட உங்களால வீழ்த்த முடியாதுன்னு சொன்னாரு. விடுவாரா மன்னர்? தன்னுடைய படைகளை திரட்டிக்கிட்டு எத்தனையோ காடு மலைகளை எல்லாம் கடந்து அவங்க தவம் செய்யற அந்த இடத்துக்கு போனாரு. அந்த காட்டுல கிடைச்ச கனிகளையும் கொட்டைகளையும் மட்டுமே சாப்பிட்டு பல ஆண்டுகளா தவம் செஞ்சு மெலிந்த உடலோட காணப்பட்ட நரனையும் நாராயணரையும் பாக்குறாரு. சிரிக்கிறாரு, ஊருக்கு அழைக்கிறாரு. அவங்க 2 பேரும் எவ்வளவோ மருத்துவம் போர் செய்யற முடிவுல இருந்த மன்னர் பின்வாங்கறதாவே இல்ல. கடைசியில நரன் தூக்கி எறிஞ்ச கோரை பொருட்களுக்கு ஈடு கொடுக்க முடியாம மொத்த படைகளும் மண்ணோடு மண்ணா போயிடுச்சு. கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு தப்பிச்சா போதுண்டா சாமின்னு ஓடுனாரு தம்போத்பவா.